அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்னை மரம் நம்ம வீடுகள்லையோ அல்லது வெளியிலையோ நிறையா வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப அதுக்கிடையில் என்னென்ன விதமான பயிர்கள்லாம் வளர்க்கலாம், அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? என்னை பொறுத்தளவில் நெல் தவிர மிச்ச எல்லா பயிர்களையும் நம்ம தென்னை மரத்துக்கு இடையில வளர்க்கலாம். ஏன் நம்ம நெல்லை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, நெல்லுக்கு நம்ம நிறுத்தக்கூடிய தண்ணீர் தென்னை மரத்தோட வேர்களை தொட்டுக்கிட்டு இருக்கப்ப பெரும்பாலான நேரங்களில் அழுகல் அதிகமாக மரம் இல்லாமல் போக ஒரு பெரிய வாய்ப்பாக இறந்து போக வாய்ப்பு இருக்கும். அதனால் நெல்லுக்கு நம்ம நெல்லை ஊடு பயிராக பயிரிட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? மற்றபடி தென்னை மரத்துக்குள்ள மரப்பயிர்கள் அப்படின்னு சொன்னால் மகாகனி, ஊடு பயிராக நடுவில் மகாகனி போடலாம், வேலி ஓரத்தில் தேக்கு போடலாம், மரப்பயிர்கள்னு இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி கிளரிசீடியா, சீமை அகத்தின்னு சொல்லுவோம்ல, அந்த கிளரிசீடியா வளர்க்கலாங்க. அதோட இலைகளை நம்ம பசுந்தாள் உரமாக பயன்படுத்தலாம், மரத்துக்கு நல்லது, அதை வளர்க்கலாம். இதெல்லாம் ஒன்று மரப்பயிர்கள். அப்படி இல்லைன்னா பழமரங்கள் அப்படிங்கிற விதத்தில் எலுமிச்சை, கொய்யா, பலாமரம், பப்பாளி, முருங்கை, இதெல்லாம் வளர்க்கலாம். இதெல்லாம் எதை பொறுத்தது அப்படின்னா, எவ்வளோ வெயில் விழுகுது, அந்த அந்த 4 மரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இலை அமைப்பில் எவ்வளோ வெயில் விழுகுது, அதை பொறுத்து 4 மரத்துக்கு நடுவில் ஒரு செடியை வளர்க்கலாம். இதோட நன்மை என்ன? இப்படி வளர்க்குறப்ப ஒரு இடத்துலேருந்து அதிகமான லாபம் எடுக்கிற மாதிரியும், நம்மளுடைய நிலத்தை அல்லது கொடுக்குற தண்ணியை முழுமையாக உபயோகப்படுத்துறதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது 2. அடுத்து 3வது, எல்லா விதமான காய்கறி பயிர்கள் நிலத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி, வெயிலுக்கு ஏற்ற மாதிரி. வெயில் நல்லா இருந்ததுன்னா பெரும்பாலான காய்கறி பயிர்களை வைக்கலாம். அல்லது ஜாதிக்காய் மாதிரியான சுவை தாளித பயிர்களை நம்ம வளர்க்கலாம். அப்படி வளர்க்குறப்ப கடுக்காய், ஜாதிக்காய், இந்த மாதிரி மரங்கள் வளர்க்குறது ஒரு சில இடங்களில் மிகவும் நல்ல பலன் தருங்க. அதே மாதிரி கோகோ, அது வளர்க்கலாங்க. கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, அது வளர்க்கலாம். நிறையா பகுதிகளில் தென்னை மரத்தை பந்தலாக்கி முதல் வரிசைக்கும் 2வது வரிசைக்கு இடையில நெட்டு கட்டுறது, வலைகள் பின்னுறது, 2யும் 3க்கு இடையில ஒன்றும் பண்ணுறதில்ல, 3க்கும் 4க்கு இடையில பந்தல் போடுறது, இந்த மாதிரி. அப்போ இந்த மரங்களில் ஏறுறது எந்த குளறுபடியும் வராது. அதே நேரத்தில் இடைப்பட்ட பகுதியில் ஒரு விவசாயம் பண்ண ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த மாதிரி அமைப்பில் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதுங்க. தென்னை மரத்தோட முடிஞ்ச அளவுக்கு காலை வெயில், மாலை வெயில் விழுகிற இடங்களில் பூப்பயிர்கள் வளர்க்கலாம். முக்கியமாக கனகாம்பரம், சம்மங்கி, செண்டுமல்லி, பிச்சிப்பூ, இதெல்லாம் வளர்க்கலாம். காலை வெயில், மாலை வெயில், முதல் வரிசைக்கும் 2வது வரிசைக்கு இடையில மட்டும் இப்படி நீளமாக. அதே மாதிரி இந்த பக்கம் மேற்கு பக்கத்தில் கடைசி வரிசைக்கும் முந்தின வரிசைக்கு இடையில வெயில், போக்கு வெயில் எங்கே விழுகுதோ அந்த வெயில் நம்ம பயிர் மேலே விழுகணுங்கிற எண்ணத்தோடு இதை வளர்க்கலாம். அப்படி வளர்க்குறப்ப எங்கெல்லாம் வெயில் விழுகும்னு தெரியுதோ அந்த இடத்துல பூப்பயிர்கள் வளர்க்குறது மிகவும் சிறப்புங்க. ஊடு பயிர் வெள்ளாமை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கவனிக்கணும்? தென்னை மரங்களை பொறுத்தவரை தென்னை மரங்களே அளவுக்கு அதிகமான உணவு உண்ணக்கூடிய வகையிலான தாவரங்கள். நம்ம 5 இட்லி சாப்பிட்றோம்னா அது 10 இட்லி சாப்பிடும், அதுங்கிற மாதிரி அதிகமான உணவு உண்ணக்கூடியது. அப்படிங்கிறப்ப ஊடு பயிர் நம்ம போடுறப்ப அதுக்கும் சேர்த்து சத்துக்கள் தரணும். அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களும் இதோட சத்துக்களும் சேர்த்து அப்படிங்கிறப்ப கூடுதலாக அதுக்கு வேணுங்கிற கவனம் நம்ம செலுத்துகிறப்ப பயிர்கள்லேருந்து முறையான லாபத்தை நம்மளால் எடுக்க முடியும், சரியான விளைச்சல் கிடைக்கும், அதோட இயல்புத்தன்மை நல்லா இருக்கும். முக்கியமாக சாம்பல் போடணும், சாணம் போடணும். இது கண்டிப்பாக நம்ம கொடுத்து கொண்டு வரணுங்க. ஒன்று ஒன்றுக்கு ஒரு முறை இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவைப்பட்டால் கீழே நம்பரில் கேளுங்க,
நான் நிச்சயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.